நாட்டின் 80வது சுதந்திர தினம் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. டெல்லி செங்கோட்டையில் பிரதமர் நரேந்திர மோடி மூவர்ண கொடி ஏற்றி வைத்து அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். 2047ஆம் ஆண்டிற்குள் வளர்ந்த நாடாக இந்தியா உருவெடுக்கும் என்று குறிப்பிட்ட பிரதமர் மோடி, பெரிய கனவுகள் காண்பதன் மூலம் எண்ணங்கள், சிந்தனைகள் விரிவடையும் என்றும் தெரிவித்தார். டெல்லி சுதந்திர தின விழாவில் முதல் முறையாக வந்தே மாதரம் இசைக்கப்பட்டது. மூவர்ண கொடியை ஏற்றும் போது தேசிய கீதம் இசைக்கப்பட்டு 80வது சுதந்திர தினம் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. தமிழகத்தில் சுதந்திர தின விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. சென்னை ஜார்ஜ் கொத்தளத்தில் முதலமைச்சர் விஜய் முதல் முறையாக தேசிய கொடியை ஏற்றி வைத்து உரை நிகழ்த்தினார். காவல்துறையின் அணிவகுப்பு மரியாதையை முதலமைச்சர் விஜய் ஏற்றுக்கொண்டார். சிங்கப்பெண் அதிரடி படையினரும் அணிவகுப்பு மரியாதையில் பங்கேற்றது. அனைவரும் ஒன்று சேரும்போதுதான் சாதி, மதம், மொழி, இனம் என அனைத்தும் உடைந்து நொறுங்கும் என்று முதலமைச்சர் விஜய் தனது சுதந்திர தின உரையில் தெரிவித்துள்ளார். ஊழலற்ற தமிழகம் என்பதை நோக்கியே தாவேக அரசு செயல்பட்டு வருகிறது என்றும், மாநில உரிமைக்கு பிரச்சனையாக எது வந்தாலும் தாவேக அரசு எதிர்க்கும் என்றும் முதலமைச்சர் விஜய் உறுதிபட தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசின் சுதந்திர தின விழாவில் நடிகை த்ரிஷா தனது தாயாருடன் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார். முதல் வரிசையில் அமர்ந்து அவர் நிகழ்ச்சிகளை பார்த்தார். த்ரிஷாவை முதலமைச்சர் விஜயின் பெற்றோரும் அமைச்சர்கள் சிலரும் வரவேற்றனர். சுதந்திர போராட்ட வீரர்களுக்கான ஓய்வூதியம் 23,000 ரூபாயாக உயர்த்தப்படும் என முதலமைச்சர் விஜய் அறிவித்துள்ளார். சுதந்திர தின விழாவில் அறிவிப்பு வெளியிட்ட முதலமைச்சர் விஜய், முன்னாள் படை வீரர்களின் மகள்களுக்கான திருமண நிதி உதவி 25,000 ரூபாயிலிருந்து 50,000 ரூபாயாக உயர்த்தப்படும் என்பன உள்ளிட்ட அறிவிப்புகளையும் வெளியிட்டார். தமிழக வரலாற்றில் இதுவரை இல்லாத வகையில் முதல் முறை எம்எல்ஏக்களுக்கு கார் வழங்க அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆய்வு பணிக்காக கார் வசதி செய்து தர வேண்டும் என விசிக எம்எல்ஏ ஜோதிமணி சட்டப்பேரவையில் கோரிக்கை விடுத்திருந்தார். இதனை பரிசீலனை செய்த அரசு முதல் முறை எம்எல்ஏக்களுக்கு கார் மற்றும் உதவியாளரை நியமிக்க முடிவு செய்துள்ளதாக தெரிகிறது. தற்போது சுமார் 70% பேர் முதன்முறை எம்எல்ஏக்களாக உள்ளது குறிப்பிடத்தக்கது. அடுத்த சுதந்திர தினத்திற்குள் முதலமைச்சர் விஜய் பல விஷயங்களை செய்து காட்டுவார் என அவரது தந்தையும் இயக்குநருமான எஸ்.ஏ. சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் முதலமைச்சர் விஜய் கலந்து கொண்டு முதல் முறையாக தேசிய கொடியேற்றி வைத்தார். இதில் முதலமைச்சர் விஜயின் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதில் இந்த அரசு எவ்வளவு தோற்றுக் கொண்டிருக்கிறது என்பதற்கு தொடரும் கொலைகளை சாட்சி என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். நிர்வாக திறனற்ற அரசை கண்டு சமூக விரோதிகளுக்கு துளியும் பயமில்லை என்பதே இதற்கு காரணம் என்றும் அவர் சாடியுள்ளார். அதிமுக திமுக கூட்டணிக்கு நிச்சயமாக எந்த காலத்திலும் வாய்ப்பு இல்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழ்நாடு முழுவதும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்துக் கொண்டே வருவதாகவும், ஆனால் தாவேகவினர் தங்கள் கட்சியினரை பாதுகாப்பதில்தான் கண்ணும் கருத்துமாக இருக்கிறார்கள் என சாடினார். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் விஜய் அப்பா எங்கே என்று பேசியதை குறிப்பிட்டு தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் பேசியது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை கமலாலயத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அதற்கு தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் மாணிக்கம் தாக்கூர், அண்ணாமலை உள்ளிட்டோர் கண்டனம் தெரிவித்துள்ளனர். சென்னை பெரம்பூரில் ஏடிஎம்மில் பணம் நிரப்ப சென்ற வாகனத்தில் இருந்த ரூபாய் 24 லட்சம் மாயமான நிலையில் அங்குள்ள பாலத்தின் கீழ் 2 காலிப்பெட்டிகள் கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக 4 பேரிடம் போலீசார் தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வருகின்றனர். மீனாட்சி அம்மன் கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு மதுரையில் ஒரு நாள் மட்டும் விநாயகர் சிலை ஊர்வலம் நடத்த காவல்துறை அனுமதித்துள்ளது. மீனாட்சி அம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா நடைபெற உள்ள நிலையில் ஒரே நேரத்தில் விநாயகர் சிலை ஊர்வலம், கும்பாபிஷேகம், பாதுகாப்பு பணியால் சிரமம் ஏற்படும் என கருதி செப்டம்பர் 15ஆம் தேதி மட்டும் விநாயகர் சிலை ஊர்வலத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அதிகரித்து வரும் விழிப்புணர்வால் மதுரை அரசு மருத்துவமனையில் ஆண்டிற்கு 350 ஜோடி கண்கள் தானமாக பெறப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மூளைச்சாவு அடைந்த நோயாளிகளிடம் இருந்தே அதிக அளவு கண்தானம் பெறப்படுவதாகவும் கூறப்படும் நிலையில் மதுரை அரசு மருத்துவமனையில் ஆண்டிற்கு 40 முதல் 50 பேருக்கு கருவிழி பொருத்தப்படுவதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர்.
மதுரை ஆஸ்டின்பட்டி அரசு மாதிரி பள்ளியில் நீட் பயிற்சி பெற்ற மாணவியர் 7 பேர் அரசு இடஒதுக்கீட்டில் MBBS படிப்பில் சேர்ந்தனர். இந்த பயிற்சி மையத்தில் 11, 12ஆம் வகுப்பு மாணவர்கள் 70 பேர் நீட் பயிற்சி பெற்று வருகின்றனர். அவர்களில் 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதிய 35 பேரில் 7 பேர் நீட் தேர்ச்சி பெற்று மருத்துவ படிப்பில் சேர்ந்துள்ளனர். வெளி மாவட்டங்களில் இருந்து லாரிகளில் கனிமங்கள் கடத்தி கொண்டு வரப்பட்டு கோவையில் விற்பனை செய்யப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கோவையில் அமைந்துள்ள குவாரிகள், கிரஷர்களில் இருந்து அரசு நிர்ணயித்த அளவு எடையில் நடைச்சீட்டு பெற்று கனிமங்கள் கொண்டு செல்லப்படுகின்றன. இதனை சாதகமாக பயன்படுத்தி வெளி மாவட்டங்களில் இருந்து கோவைக்கு கனிமங்கள் கடத்தி வரப்பட்டு விற்பனை செய்யப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கோவை மாவட்டம் பெரியநாயக்கன் பாளையத்தை அடுத்த வீரபாண்டி பிரிவில் மண் கடத்தி வந்த 4 லாரிகளை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். சத்தியமங்கலம் பகுதி விவசாயிகள் மண் அல்ல, அரசு கொடுத்த இலவச அனுமதியை பயன்படுத்தி முறைகேடாக மண் கடத்தப்பட்டு வந்தது போலீசார் விசாரணையில் தெரியவந்துள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள டாஸ்மாக் கடைகளில் செயற்கை சுவையூட்டும் 11 வகை மதுபானங்களுக்கு விதிக்கப்பட்ட தடை நீக்கப்பட்டுள்ளது. உத்தரவு வெளியான மறுநாளே தடை நீக்கப்பட்டுள்ளதால் சர்ச்சை எழுந்துள்ள நிலையில் உணவு தரக்கட்டுப்பாடு அமைப்பு பரிந்துரை செய்ததை அடுத்து இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. தென்காசி மாவட்டம் புளியங்குடி அருகே உள்ள சிந்தாமணி பகுதியில் மதுபோதையில் நள்ளிரவில் ரகளையில் ஈடுபட்டு தாக்குதல் நடத்தியவர்களை கைது செய்ய கோரி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 5 மணி நேரத்திற்கும் மேலாக நீடித்த போராட்டத்தின் காரணமாக மதுரை கொல்லம் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நாட்டின் 80வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு கோவை ஈஷா யோகா மையத்தில் அமைந்துள்ள பிரம்மாண்ட ஆதியோகி சிலை தேசிய கொடியின் மூவண்ண ஒளியால் அலங்கரிக்கப்பட்டு கம்பீரமாக ஒளிந்தது. இந்த காட்சியை காண ஆயிரக்கணக்கான பக்தர்களும் பொதுமக்களும் ஈஷா யோகா மையத்தில் திரண்டனர். பெங்களூரில் மூளைச்சாவு அடைந்த நபரின் உடல் உறுப்புகள் விமானம் மூலமாக சென்னைக்கு கொண்டு வரப்பட்டு இளைஞருக்கு வெற்றிகரமாக பொருத்தப்பட்டது. பெங்களூருவில் சாலை விபத்தில் சிக்கி காயமடைந்த 47 வயது மதிக்கத்தக்க இளைஞரின் உடல் உறுப்புகளை தானமாக வழங்க அவரின் உறவினர்கள் முன் வந்தனர். இதனையடுத்து அவரது இதயம் 32 வயது மதிக்கத்தக்க இளைஞருக்கு பொருத்தப்பட்டது. கன்னியாகுமரியில் சுதந்திர தினத்தை முன்னிட்டு முதலமைச்சர் விஜயின் ஓவியத்தை வரைந்து மாணவ மாணவிகள் சாதனை படைத்தனர். 76 அடி உயரம், 70 அடி அகலத்தில் முதலமைச்சரின் ஓவியத்தை 5 மணி நேரத்தில் மாணாக்கர்கள் வரைந்தனர். ஈரோடு அருகே பவானிசாகர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்க வலியுறுத்தி கீழ் பவானி பாசன விவசாயிகள் இரவில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஏற்கனவே பொதுப்பணித்துறை அலுவலகம் முன் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் அணையிலிருந்து நீர் திறக்க மாவட்ட நிர்வாகம் மறுப்பு தெரிவித்தது. இதையடுத்து விவசாயிகள் பெருந்துறை சாலையில் உள்ள சத்திரம்புதூர் பகுதியில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்சி மாவட்டம் காட்டூரில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை வரவேற்பதற்காக வெடித்தபோது திமுக பகுதி செயலாளர் அலுவலகத்தில் தீ பிடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்து வந்த திமுகவினர் அரை மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் ஒரே நாளில் 4 வீடுகளில் தொடர் கொள்ளை நடந்துள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுவரை 27 பவுன் தங்க நகைகள் மற்றும் 26,600 ரூபாய் திருடு போனது தெரியவந்துள்ளது. போலீசார் இரவு ரோந்து பணியை தீவிரப்படுத்த வேண்டும் என மக்கள் கோரியுள்ளனர். அடுத்தடுத்து விடுமுறை வந்துள்ளதால் டாஸ்மாக் கடைகளில் கூட்டம் அலைமோதியது. செங்கல்பட்டு மாவட்டம் பள்ளிப்பேட்டையில் குடிமகன்கள் குவிந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்படும் சூழல் ஏற்பட்டது. மதுபானங்களை வாங்குவோர் அப்படியே சாலையோரத்திலேயே குடிப்பதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். விடுமுறையை ஒட்டி போதிய பேருந்துகள் இயக்கப்படாததால் சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் நள்ளிரவில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. தென் மாவட்டங்களுக்கு போதிய எண்ணிக்கையில் பேருந்துகள் இயக்கப்படவில்லை என பயணிகள் குற்றம் சாட்டினர். நீண்ட நேரமாக பேருந்திற்காக காத்திருந்த அவர்கள் கூட்ட நெரிசல் காரணமாக கடும் சிரமத்தை சந்தித்தனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அடுத்த உபதலை கிராமத்தில் உயரமான மரத்தில் ஏறி தஞ்சமடைந்த கரடியால் பரபரப்பு ஏற்பட்டது. இரவு நேரத்தில் மரத்தின் மீது வித்தியாசமான சத்தத்தை கேட்ட ஊர் பொதுமக்கள் டார்ச் லைட் அடித்து பார்த்தபோது மரத்தின் உச்சியில் கரடி அமர்ந்திருந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்தனர். இந்த கரடியை வனத்துறை கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர்.
புதுச்சேரி வில்லியனூர் மார்க்கெட் வீதியில் மாமூல் கேட்டு கொடுக்காத அரிசி கடை மீது அடுத்தடுத்து 3 பெட்ரோல் குண்டுகளை வீசிய பிரபல ரவுடி வினோத் பிடிபட்டார். போலீசார் சுற்றி வளைத்தபோது வினோத் தப்பியோட முயற்சித்த நிலையில் வழிக்கு விழுந்து கையெழும்பு முறிந்தது. கோவை மதுக்கரை பகுதியில் 3 வளர்ப்பு நாய்கள் ஒரே நாளில் உயிரிழந்த சம்பவம் உரிமையாளரை பெரும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. யாரேனும் விஷம் வைத்து கொன்றார்களா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்று தெரியாத நிலையில் விலங்குகள் நல ஆர்வலர்களிடமும் காவல் நிலையத்திலும் புகாரளிக்க உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளில் மழை பெய்ததால் அப்பகுதியில் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. திருநள்ளாறு, திருப்பட்டினம், நிரவி, நெடுங்காடு, கோட்டுச்சேரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். வைகை எக்ஸ்பிரஸ் ரயிலுக்கு 49வது பிறந்தநாள் விழா மதுரை ரயில் நிலையத்தில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. மதுரை ரயில் நிலையத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்ச்சியில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. வேலூர் மாநகரில் மாங்காய்பண்டி அருகே நாள் ஒன்றுக்கு 10 டன் ஐஸ் தயாரிக்கும் புதிய ஆலையில் சோதனை ஓட்டத்தின் போது அமோனியா வாயு கசிவு ஏற்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வாயு கசிவால் தொழிலாளர்கள் மற்றும் அப்பகுதி மக்களுக்கு கண் எரிச்சல், மூச்சு திணறல், தொண்டை எரிச்சல் உள்ளிட்ட பாதிப்புகள் ஏற்பட்டன. கசிவை கட்டுப்படுத்த முயன்ற 63 வயதான ஜெயராஜ் கடுமையாக பாதிக்கப்பட்டு கவலைக்கிடமான நிலையில் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் சட்டவிரோதமாக பதுக்கி வைத்திருந்த பட்டாசு பெட்டிகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். சிவகாசி விஜயலட்சுமி காலனியில் உள்ள குடோனில் சட்டவிரோதமாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 30 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 1180 பட்டாசு பெட்டிகளை பறிமுதல் செய்தனர். மேலும் இச்சம்பவம் தொடர்பாக திருப்பதி, விக்னேஷ் ஆகிய இருவரை போலீசார் கைது செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே மாவட்ட ஆட்சியரை அழைத்து செல்லும் அணிவகுப்பு வாகனம் திடீரென பழுதாகி நின்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. போலீசாரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்க தயாரான நிலையில் ஆட்சியர் மற்றும் எஸ்பியை அழைத்து செல்ல வேண்டிய வாகனம் பழுதாகி நின்றது. சுமார் 15 நிமிடங்களுக்கு பிறகு வாகனம் சரி செய்யப்பட்டு வந்த நிலையில் ஆட்சியர் போலீசாரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே சுதந்திர தினத்தையொட்டி இந்திய சுதந்திர போராட்டத்தில் உயிர் நீத்த 7 குறவர் பழங்குடியின மாவீரர்களுக்கு வீரவணக்கம் செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பழங்குடியின மக்கள் பேரணியாக வந்து சுதந்திர போராட்ட மாவீரர்களுக்கு மலர் தூவி வீரவணக்கம் செலுத்தினர். ராமநாதபுரம் மாவட்டம் நம்புதாளை ஊராட்சியில் சுதந்திர தினத்தையொட்டி நடைபெற்ற கிராம சபா கூட்டத்தில் அடிப்படை வசதிகள் குறித்து மக்கள் கடும் அதிருப்தி தெரிவித்தனர். முறையான குடிநீர் விநியோகம் இல்லாதது, சேதமடைந்த சாலைகள், அடிக்கடி மின்தடை மற்றும் சாக்கடை நீர் தேங்கி சுகாதார சீர்கேடு ஏற்படுவது உள்ளிட்ட பிரச்சினைகளை மக்கள் சுட்டிக்காட்டினர். சென்னையில் பயணி தவறவிட்ட 3 சவரன் தங்க நகையை காவல் நிலையத்தில் ஒப்படைத்த ஆட்டோ ஓட்டுநருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. சென்னை சால்கோட்ரஸ் பகுதியை சேர்ந்த ரக்ஷிதா பேகம் செயலி மூலம் ஆட்டோ புக் செய்து மின்ட் பகுதியில் உள்ள திருமண மண்டபத்திற்கு சென்றார். அவர் 3 சவரன் நகை மற்றும் பட்டுப்புடவைகளை ஆட்டோவில் விட்டு சென்றதை கவனித்த ஓட்டுநர் சந்திரசேகர் அவற்றை தண்டையார்பேட்டை குற்றப்பிரிவு போலீசாரிடம் ஒப்படைத்தார். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே பட்டா வழங்க கோரி சாலையில் கஞ்சி சமைத்து பொதுமக்கள் நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஏலகிரி கிராமம் காளான்வட்டம் பகுதியில் 37 குடும்பங்கள் வசித்து வரும் 13 குடும்பங்களுக்கு அரசு சார்பில் பட்டா கொடுக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. இதையடுத்து மீதமுள்ளவர்களும் பட்டா வழங்க கோரி பலமுறை மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் உள்ள புனித சிலைத் அன்னை ஆலய 160ஆம் ஆண்டு பெருவிழா மின் அலங்கார திருத்தேர் பவனியில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். அலங்கார தேர்பவனி நகரின் முக்கிய சாலைகள் வழியாக உலா வந்து இருதய ஆண்டவர் ஆலயத்தை வந்தடைந்தது. சுதந்திர தின விழா வார இறுதி நாள் உள்ளிட்ட தொடர் விடுமுறையை ஒட்டி திருநள்ளாறு ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வரர் கோயிலில் பக்தர்கள் குவிந்தனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த திருநள்ளாற்றில்
ஸ்ரீ சனி பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு வெள்ளிக்கவசம் அலங்காரத்தில் மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் நீண்ட நேரம் வரிசையில் காத்திருந்து சனீஸ்வர பகவானை தரிசித்து சென்றனர். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே அமைந்துள்ள கோட்டை கருப்பண சுவாமி கோவில் திருவிழாவில் விடிய விடிய நடந்த கறி விருந்தில் ஆண்கள் மட்டுமே பங்கேற்றனர். 3000 ஆடுகள் மற்றும் 1000க்கும் மேற்பட்ட சேவல்கள் பலியிடப்பட்டன. பின்னர் அவை அனைத்தும் சமைக்கப்பட்டு கோட்டை கருப்பண சுவாமிக்கு படையலிட்டனர். இந்த நிகழ்வில் சுமார் 50,000க்கும் மேற்பட்ட ஆண்கள் பங்கேற்றனர். நாட்டின் வளர்ச்சி, பெண்களின் முன்னேற்றம், பொதுத் தேர்வுகளை சீரமைக்கும் நடவடிக்கை உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஆற்றிய உரை ஊக்கம் மற்றும் ஆழமான சிந்தனைகளை உள்ளடக்கி இருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டியுள்ளார். எக்ஸ் தள பதிவில் அவரது கருத்துக்கள் நம் நாட்டின் வலிமையையும் ஒவ்வொரு இந்தியரின் கனவுகளையும் வெளிக்காட்டுவதாக கூறியுள்ளார். டெல்லி சுதந்திர தின விழாவை எதிர்க்கட்சித் தலைவர்கள் புறக்கணித்தனர். குறிப்பாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்டோர் பங்கேற்கவில்லை. நாடாளுமன்ற மக்களவையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு எதிராக அவதூறான கருத்துக்களை பேசியதாக எழுந்த புகாரில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்திக்கு மக்களவை உரிமைக்குழு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இதுகுறித்து ராகுல் காந்தி வரும் 28ஆம் தேதிக்குள் தனது பதில் அல்லது விளக்கத்தை சமர்ப்பிக்க வேண்டும் என உத்தரவிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவின் மொத்த கச்சா எண்ணெய் இறக்குமதியில் ரஷ்யாவின் பங்கு கடந்த ஜூலை மாதத்தில் 50.83% உயர்ந்து புதிய வரலாற்று சாதனையை படைத்துள்ளது. கச்சா எண்ணெய் நுகர்வில் உலகின் 3வது பெரிய நாடாக விளங்கும் இந்தியா ஜூலை மாதத்தில் மட்டும் ரஷ்யாவிடமிருந்து நாளொன்றிற்கு சராசரியாக 24.7 லட்சம் பேரல்கள் முதல் 28 லட்சம் பேரல்கள் வரை கச்சா எண்ணெயை கொள்முதல் செய்துள்ளது. கிழக்கு லடாக்கில் உள்ள இந்திய சீன எல்லைப் பகுதியில் பிரம்மாண்ட மூவர்ண கொடி பேரணி நடத்தப்பட்டது. இதில் ராணுவ வீரர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். ஹைதராபாத் உட்பட மாநிலம் முழுவதும் உள்ள 43 மருத்துவக் கடைகளில் தெலுங்கானா மாநில மருந்து கட்டுப்பாட்டு நிர்வாகம் அதிரடி சோதனையை நடத்தியது. உடல் எடை குறைப்பு மருந்துகளின் விற்பனையில் விதிமீறல்கள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டது. நீண்ட காலமாக சிறையில் உள்ள சீக்கிய கைதிகளை விடுதலை செய்ய கோரி பஞ்சாப் ஆளுநர் மாளிகையை நோக்கி பேரணியாக சென்ற குவாமி இன்சாப் மோர்ச்சா அமைப்பினரை போலீசார் தண்ணீரை பீச்சி எடுத்து தடுத்து நிறுத்தினர். காவல்துறையினர் தடுப்புகளை அமைத்தும் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியும் போராட்டக்காரர்களை கலைத்தனர். மத்திய பிரதேச மாநிலம் உஜ்ஜைனில் நடைபெற்ற சந்தீபனி அலங்கார் விழாவில் முதலமைச்சர் மோகன் யாதவ் கல்வி மற்றும் மத சுற்றுலா திட்டங்களை முறைப்படி தொடங்கி வைத்தபோது பரபரப்பு ஏற்பட்டது. முதலமைச்சர் அருகே நின்று புகைப்படத்தில் இடம்பெற்ற உள்ளூர் அரசியல்வாதிகள் மற்றும் கட்சி தொண்டர்கள் ஒருவரை ஒருவர் தள்ளிக்கொண்டதாக கூறப்படுகிறது. குஜராத் மாநிலம் போர்பந்தரில் ஸ்ரீராம் கடல் நீச்சல் சங்கம் என்ற அமைப்பினர் அரபிக்கடலில் நீந்தியபடி மூவர்ண கொடியை ஏற்றினர். சுதந்திர தினத்தை முன்னிட்டு இந்த சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. அலைகளுக்கு நடுவே நீச்சல் வீரர்கள் வெளிப்படுத்திய தேசபக்தி அனைவரையும் நிகழ்ச்சியடைய செய்தது. ஈரானை தோற்கடித்த பிறகு ஹார்முஸ் நீரிணை நீர்வழியை விரைவில் அமெரிக்காவின் ஒரு பகுதியாக அறிவிப்பேன் என்று அந்நாட்டின் அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். நியூயார்க்கில் நடைபெற்ற அரசியல் பேரணியில் கலந்து கொண்டு பேசிய ட்ரம்ப் ஈரானை தோற்கடித்து முடித்த பிறகு வெகு விரைவில் ஹார்முஸ் நீரிணையை அமெரிக்காவின் பிராந்தியமாக அறிவிப்பேன் என்று தெரிவித்துள்ளார். இந்தோனேஷியாவில் ராணுவ பயிற்சி நிறைவு விழாவில் குடும்பத்தினர் யாரும் வராததால் தனித்து நின்ற புதிய சிப்பாயை ராணுவ மூத்த அதிகாரி ஒருவர் பாசத்துடன் அணைத்து ஆறுதல் கூறிய காணொளி சமூக வலைதளங்களில் வெளியாகி நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தனியாக நின்றிருந்த சிப்பாயை மூத்த அதிகாரி ஒருவர் தேடி சென்று அணைத்து ஆறுதல் கூறியுள்ளார். சைபீரியாவில் அமைக்கப்பட்டுள்ள 120 மீட்டர் நீளமுள்ள குண்டு துளைக்காத கண்ணாடி நடைபாதையில் புலிகள் அடுத்தடுத்து சறுக்கி விழுந்தன. அப்பகுதியில் பெய்த மழையால் நடைபாதை வழுவழுப்பாக மாறியுள்ளது. இதனால் அங்கு உலாவிய புலிகள் தங்களது பிடிப்பை இழந்து சரிவான பாதையில் ஒன்றன் பின் ஒன்றாக இடறி விழுந்தன. பிரான்சில் ஏற்பட்ட காட்டுத்தீ காரணமாக 525 கிராம மக்கள் அவசரமாக வெளியேற்றப்பட்டனர். பிரான்ஸ் நாட்டின் லேண்டஸ் மாகாணம் அடர்ந்த பைன் காடுகளுக்கு புகழ்பெற்றது. இங்கு கடந்த சில வாரங்களாகவே முன் எப்போதும் இல்லாத வகையில் கடுமையான வெயில் வாட்டி வதைத்து வந்தது. இதனால் காடுகள் அனைத்தும் வறண்டு எளிதில் தீப்பற்றக்கூடிய நிலையில் இருந்தன.
மார்வல் ஸ்டுடியோஸ் நிறுவனத்தின் புதிய படமான அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே சிறப்பு வீடியோ வெளியாகியுள்ளது. இதனால் ரசிகர்கள் உற்சாகம் அடைந்துள்ளனர்.